ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளிப் எடுக்கிறதுக்காக இந்த ஷெல்ஃபில் கை வச்சேன். ஒரு 2 பொருள் தேவையில்லாத பொருள் மாதிரி இருந்தது. சரி எடுத்து போடலாமேன்னு பார்த்தேன். எடுக்கிற அத்தனை பொருளுமே தேவையில்லாத பொருளாக தான் இருக்குது. வடிவேல் காமெடியில் வர மாதிரி நீ பிடுங்குற ஆணி ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணி தாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு ஷெல்ஃபில் மட்டும்தான் தேவை உள்ள பொருள் இருந்தது. மற்றது அத்தனையுமே தேவையில்லாத பொருள் தான். எவ்வளோ தெரியல, சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் டஸ்ட்டு பொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் வில்லேஜில் இந்த டஸ்ட்டெல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கே தெரியல. இதுக்கே ஃபுல்லாக விண்டோலாம் க்ளோஸில் தான் இருக்குது. ஒன்ஸ் வீடு டீப் கிளீனிங் பண்ணுறப்பவே இவ்வளோ டஸ்ட் இருக்குன்னா இதுவே பண்ணாமல் விட்டால் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பயமாக இருக்குது. யோசிச்சு பார்த்தாலே வர பொருள் இந்த ஷெல்ஃபு, அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிள், இந்த 2 இடத்து நிரப்புறதே தான் எல்லாருக்குமே வேலையாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதே அது ஒரு தனி வேலையாக இருக்குது. பாப்பா அவங்க விஷயத்தில் அவங்க டாய்ஸ் எடுத்து விளையாண்டாலும் எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். அவங்க எடுத்து விளையாடுறாங்கன்னா திருப்பி அதே இடத்துல வச்சுருவாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் வீடை க்ளீன் பண்ணிவிடுவேன். செவ்வாய் வெளியில தான் வீடு க்ளீன் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு வீடு க்ளீனாக இல்லைன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணிடுவேன்.